ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளோ நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகுக்கே இது பெயர்ச்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 குடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்த குரு பாக்குது. தொழில்ல எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழில பொறுத்தவரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தம். நீங்க ரூ. 100 உழைப்ப போட்டீங்கன்னா, கட்டாயம் ரூ. 500 நீங்க பார்க்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பாத்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், குரு பலம் இல்லாதனாலயும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, கிரகங்கள், சூழ்நிலைகள் சரியில்லாத போது நமக்கு அது ஒரு அரணா அமையும், பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இத நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா? அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானத்த கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாதம்போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோனே கோவம் வரும். அநியாயம் கோவம் வரும். அதனால தயவு செய்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும், வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா, அது உங்க கோவத்தினாலயும், உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியுமென்ட், வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிறக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமைய கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அது மாரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனிய பார்க்கும்போது சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிரும். அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை குடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, ராகு கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்துல இருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 6க்குடையதுல குரு தான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 குடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றிருக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியுமெண்ட்ட தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்படின்னா, நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அத புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு, நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்கள கதை கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா? வேலைய பார்ப்பீங்களா? எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா? எத பார்ப்பீங்க?
கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுலதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்த வித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறுறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அஃபிர்மேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்படின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண ப பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, பண இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா, எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா, ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வரது, பாகப் பிரிவினை வரது. 5 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால, சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்குனாலும், இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும், அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ, அல்லது தொழில் விஷயமாவோ, படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்ட தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்துல பெருசா கிடைக்கலைனாலும், அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளோ நாளா கட்டி காப்பாத்துன குடும்பத்த நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள், இந்த மாரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்ட தவிர்க்கிறது உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. த த நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க ஃபோன்ல பேசுறது, டிஎம் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால, அது மன உளைச்சலையும், மன இறுக்கத்தையும் குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நெறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவுசெய்து அத நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வரதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள நிதானத்த கையாளுங்க.
அப்புறம் தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா, 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ வந்து குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியுடைய தாக்கம், தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு. வருமானத்த நல்லா குடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்காரு. 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. இவ்வளவு சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் வந்து காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போகப்போது. சரி புதுசா நீங்க வந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம், தொழில் காரகன் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசா புத்தி போகுது? இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடர கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்த வேற குரு பாக்குது, சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானத்த குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும். லாபம் நல்லா வருங்க. அதே மாரி இவ்வளோ நாளா இருந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய என்னன்னா சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும், ஆதரவாவும், சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும், சூரியனும் சேர்ந்திருக்கனால, கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலயும், குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலயும் நெறைய இடமாற்றங்கள், அதே மாரி வந்து தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீட மாத்துவீங்க. ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துவீங்க. ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்த அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எத தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் அது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு உங்களுக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன், சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியது தான். இது வந்து மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால, அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்கனால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்த களத்திர ஸ்தானத்த பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலயும் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்ப குடுக்கறதுனால, களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலயும் உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும் அத மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளா ஆயி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாரி நீங்க யார்ட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ் அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்ட வெளிச்சப்படுத்திரும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால நீங்க ஏதாவது வந்து சீக்ரெட்டான இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும் தான் குருவும், சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். நம்ம தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, அதிலிருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்துல அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனைய தேடிக்காதீங்க. குடும்ப பிரச்சனைய சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன், மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவியினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும், அனுகூலமாவுமே இருப்பீங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா,
9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதே மாரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7:30 சனி காலகட்டங்கள்ல கை, கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா, குடும்பத்தார்கிட்ட பேசும்போது, சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியுமென்ட்க்கு போகாதீங்க. காசு பணத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் குடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால, உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச வந்து கண்ட்ரோல் இல்லாம பேசிறாதீங்க. ஒரு வார்த்தைய கொட்டிட்டு அத மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகள இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்கள யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள பெற்று, அவங்களோட போய் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ற மாரி, அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், ஒ சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகள அடைஞ்சு, ஒரு நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள குடுத்துருவாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால, வெற்றி வாய்ப்பு. எல்லா விஷயங்களுமே வெற்றி, சக்சஸ். 7:30 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7:30 சனிங்கிறது பொதுமக்கள குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால எலக்ஷன்ல நின்னாலும் ஜெயிப்பீங்க. எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும், வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். கோர்ட்டு, கேஸு, கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கூடையவர் இருக்கனால, மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு, கேஸு, கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும், உயர்வாவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.